பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில் இந்த இரவுக்கிரவு ஜெபத்திலே ஒரு நாளைக்கு ஒரு எண்ணெய் என்று சொல்லி ஒவ்வொரு எண்ணெயாக வேதத்திலிருந்து நாம் ஆராய்ந்து வருகிறோம். வேதத்தின் ரகசியங்களை ஆவியானவரும் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். அந்த வரிசையிலே இன்றைக்கு வேறு ஒரு எண்ணெயை குறித்து பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவியும் கிருபையும் செய்வாராக. வேதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். ஆம், இங்கு ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணெயை பார்க்கிறோம். இது என்ன எண்ணெய் என்று சொன்னால் திரவியத்தோடு கூடிய எண்ணெய். ஏற்கனவே எண்ணெய் என்றால் என்ன என்பதற்கான நிறைய அர்த்தங்கள், விளக்கங்கள், வியாக்கியானங்கள், அதற்கான உபமானங்கள் எல்லாவற்றையும் நாம் கவனித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த வரிசையில இன்றைக்கு திரவியமும் எண்ணெயும் என்று பார்க்க போகிறோம். அப்போ இந்த எண்ணெயோடு கூடிய திரவியம் என்பது என்ன? இந்த திரவியம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? முதலாவது, திரவியம் என்றால் அதற்கான விளக்கம் என்ன? திரவியம் என்பதற்கு விளக்கம் என்ன சொல்லுகிறது? எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 25வது வசனம். எசேக்கியேல் 22:25 வாசிக்கிறேன். அதிலுள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கெர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவ்வுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். ஆம், இந்த எண்ணெயும் திரவியமும், இதுல திரவியம் என்றால் என்ன என்று கேட்டால், திரவியம் என்பதற்கு வேதம் அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. அது விலை உயர்ந்த பொருட்கள் என்று அர்த்தம், அல்லது விலை உயர்ந்தது என்பதற்கு பேர்தான் திரவியம் என்று அர்த்தம். இப்போ திரவியம் என்றால் விலை உயர்ந்தது என்று நாம் பார்த்து விட்டோம். அப்போ இந்த விலை உயர்ந்ததிலே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அது எது விலை உயர்ந்தது, எது விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த விலை உயர்ந்த பொருட்கள் கர்த்தர் நல்லவர் சில வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விலை உயர்ந்ததில் ஒன்றை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பானவர்களே, நீதிமொழிகளின் புஸ்தகம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சோதரம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 20:15. பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம். எண்ணெயும் சோத்திரம் திரவியமும். இதுல திரவியம் என்று சொன்னா விலை உயர்ந்தது, அதற்கு பேர் தான் திரவியம். அப்ப எது விலை உயர்ந்ததுன்னாக்கா, இந்த நீதிமொழிகள் 20:15 சொல்லுகிறது, அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம். இந்த அறிவுள்ள உதடு,
ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷி ஒரு நல்ல சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயாக சபைக்கு ஏற்ற, ஊழியத்துக்கு ஏற்ற, ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஏற்ற ஒரு எண்ணெயா இருக்கணும்னாக்கா அவங்க நல்ல திரவியத்தை போல இருக்கணும். அந்த திரவியம் என்றால் விலை உயர்ந்தது. அந்த விலை உயர்ந்தது என்று சொன்னாக்கா அது அறிவுள்ள உதடுகள். இந்த அறிவுள்ள உதடுகளை தான் இந்த நிறைய பேர் இந்த கடைசி காலத்துல இழந்து கொண்டு வருகிறார்கள். என் வாழ்க்கையில நான் கண்டதையும் அல்லது சொல்கிறோம் கர்த்தர் நல்லவை எனக்கு நடந்த சம்பவத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த அறிவுள்ள உதடுகள் என்றால் என்ன? சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனை வரும். அது நாம் கொஞ்சம் கூட நினைத்திருக்க மாட்டோம், அல்லது இவர்கள் இப்படி பண்ணுவார்களா என்று யோசிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்போ அது நம்முடைய இருதயத்தை பாதித்து என்ன செய்யும்? உள்ளத்தை குமுறப்படும். நல்லா கவனிக்கணும். உள்ளத்தை குமுற பண்ணி உடம்பெல்லாம் சூடாகும், மனம் பயங்கரமா படபடக்கும். அந்த நேரத்தில் நமக்குள் நம்மை அறியாமலே ஆக்ரோஷமும் வீராப்பும் வீரியமும் பொங்கி எழும்பும். அந்த எதிர்பாராத போராட்டம், அந்த போராட்டத்தை எதிர்பார்க்காத சமயத்தில் வந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையினால உடம்பெல்லாம் சூடாகுதல், உடம்பெல்லாம் சூடாகிறதுனால மனம் படப்படக்குதல், மனம் படப்படக்கிறதுனால கை காலெல்லாம் விரைத்து கொள்ளுதல். இதெல்லாம் நடக்கும். நடந்தாலும் இத முந்திக்கிட்டு ஒண்ணு அங்க செயல்படும். அது என்னன்னா அதுதான் வாய். அதுக்கு பேர் தான் உதடு. அப்போ அந்த நேரத்துல ஈட்டியை எடுத்து எரிந்ததை போல, ஒரு குத்தினதை போல ஏதாவது சொல்லிடணும் அப்படின்னு வாயில வார்த்தை வரும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல இருதயத்திலிருந்து வார்த்தை வரும் பாருங்க. நீ இப்படி பண்ணிட்டல, நான் யார் தெரியுமா? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்றேன், நீ இப்படி பண்ணிட்ட பார், உனக்கு என்ன நடக்குது, இது நடக்க போகுது, அது நடக்க போகுது அப்படின்னு சொல்ல வேண்டிய வேகம் வரும். நீங்க நல்லா நிதானிச்சு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவ்வளவு உடம்புல அனலோடும் சுத்திரம் இருதயத்தின் எரிச்சலோடு புறப்படுகிற வார்த்தை கர்த்தர் தான் அவங்கள சொல்ல சொல்றாரு, கர்த்தர் தான் அவங்களை சபிக்க சொல்றாரு போலவே இருக்கும். ஆனா அந்த இடத்துல அது ஆண்டவர் சொல்லுவதை போல இருந்தாலும் கூட அந்த படபடப்பு, அந்த உணர்ச்சிமயம், அந்த எரிச்சல், அந்த பதற்றம், அந்த வேதனை, உள்ளத்துல எரிகிற நெருப்பு, உடலில் உண்டான சூடு, இதெல்லாம் மிஞ்சிக்கிட்டு வாயில வர்ற வார்த்தை, இத கொஞ்சம் அடக்கிக்கிட்டு அமைதியா இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பெயர் தான் கர்த்தர் நல்லவே சோதரம் அறிவுள்ள உதடுகள் என்றார். இந்த திரவியமும் எண்ணெயும், அந்த திரவியம் என்றால் விலை உயர்ந்தது, விலை உயர்ந்தது என்றால் அறிவுள்ள உதடு. அதை ஏற்ற நேரத்துல சரியா பயன்படுத்தணும். அதுல முடிஞ்ச வரைக்கும் 90 முதல் 95% வரைக்கும் இந்த உதட்டை நல்லா மூடி வச்சுக்க தெரியணும். கர்த்தர் நல்லவன். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க இது உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையான ஒரு சம்பவம். சென்னை பட்டணத்துல எனக்கு தெரிந்த அருமையான ஒரு ஊழியக்காரர். நான் இப்ப வச்சிருக்கிற மொபைல் நம்பர் 9962547469. இந்த நம்பரை எனக்கு வாங்கி கொடுத்ததே அந்த போதகர் தான். அப்போ நான் ஒரு மொபைல் வாங்கியிருந்தேன். அப்போ புதுசா ஒரு சிம் கார்டு வாங்கணும்னு சொன்னேன். அவர் சில பாசம் இங்க கடையில எல்லாம் வாங்காதீங்க, அப்போதான் ஒரு சிம் கார்டு வேணும்னு எந்த கடையில சொன்னாலும் ஒரு சின்ன ஒரு கையெழுத்து வாங்கிட்டு சிம் கார்டு கொடுத்துருவாங்க. அப்ப இங்கெல்லாம் வாங்க, நீங்க வாங்க, நான் உங்களை நேர கம்பெனிக்கு கூப்பிட்டு போறேன், உங்களுக்கு வேண்டிய ஃபேவரட் நம்பர் வாங்கி தரேன் சொல்லிட்டு நேர சென்னையில அடையாறு கூப்பிட்டு போய்
அடையாறுல வோடாஃபோனுடைய மிகப்பெரிய ஒரு ஷோரூம். அந்த மிகப்பெரிய ஷோரூம்ல போய் உட்கார சொல்லிட்டு, பாஸ்டர் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுங்க. எனக்கு என்ன நம்பர் சொல்றதுன்னே தெரியல. அப்போ அவர் சொன்ன, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கன்னாரு. நான் உடனே டேட் ஆஃப் பர்த் எழுதி கொடுத்தேன். அவர் கரெக்டா அது கொண்டு போய் அங்க ஸ்டாஃப் எல்லாம் கொடுத்துட்டு, இந்த நம்பர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்னார். அவங்களும் கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்துட்டு, பரவாயில்ல இந்த நம்பர் வேற யாரும் போல, இந்தாங்க இதே நம்பர் 7469 முடியும், இதுதான் இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அவர் சொன்ன, பாஸ்டர் இது வோடாஃபோன் நம்பரு, இது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கடைசி 4 நம்பர் டேட் ஆஃப் பர்த் நம்பர் உங்க இதுலயே வாங்கியாச்சு அப்படின்னு. சரி, சந்தோஷப்பட்டு அந்த நம்பர் தான் காலாகாலமா ரொம்ப காலமா வச்சிருக்கேன். ஏன் இதை சொல்றேன்னா, இப்படி நல்ல ஒரு மனப்பான்மை நிறைந்த ஒரு ஊழியக்காரர், அவருடைய அம்மா, அவங்க அம்மாவுக்கு சரீரத்துல ஒரு பலவீனம் உண்டாகி ஒரு பேரல் அட்டாக் போல ஏற்பட்டு ஒரு பக்கம் கையும் காலும் அதிகமா செயல்படாது. அப்போ இவங்க குறிப்பிட்ட ஒரு மருத்துவத்தை தொடர்ந்து போயிருந்திருக்காங்க. அவரு இந்த அம்மாவுடைய நல்ல ஹேபிட்டு, கேரக்டர், பையனுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்துட்டு இறக்கப்பட்டு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நீங்க இங்க தங்கவே வேண்டாம், வாரத்துல ஒரு நாள் வந்தா போதுன்னு சொல்லி வீக்லி ஒன்ஸ் வர வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் ரொம்ப சின்சியரா கவனிச்சதுனால இந்த அம்மா எதிர்பார்த்ததை விட வேற யாருக்குமே நடக்காத போல சீக்கிரம் அந்த அம்மாவுக்கு பாடியில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. நல்லா வளர்ந்து வந்து அவங்க ஏஞ்சி நடக்கிற அளவுக்கு வந்தாச்சு. இப்போ டாக்டரை பார்க்க போறாங்க. அப்போ டாக்டர் சொல்ல, பரவாயில்ல, உங்களை பார்த்த ரொம்ப பெருமையா இருக்குது, இவ்வளவு சீக்கிரம் ஏஞ்சி நடந்துட்டீங்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், நீங்க டாக்டர், நீங்க கொடுத்த மாத்திரை மருந்து மருத்துவத்தினால எனக்கு சுகமெல்லாம் ஆகல, நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. நான் கிறிஸ்தவ, நான் ஜெபம் பண்ணேன், நான் ஜெபிச்ச ஜெபத்தினால இங்க ஆண்டவர் தான் சுகம் கொடுத்தார், நீங்க சுகம் கொடுக்கல அப்படின்னு அந்த அம்மா ஒரு வெகுளித்தனமா ஒரு சோத்திரம் அர்த்த பொருத்தம் தெரியாம ஆண்டவர் மேல வச்சிருக்க அன்புனால அந்த சொல்லிடுச்சு. ஆனால் அவர் ஒரு மற்ற மார்க்கத்தை சார்ந்த மருத்துவர். இப்போ இவங்க இப்படி சொன்ன உடனே அவருக்கு இருதயத்துல வேல் பாய்ச்சினது போல ஆயிடுச்சு. நம்ம இத்தனை மாசம் மருத்துவம் எடுக்கிறோம், வேறு யாருக்கும் கொடுக்காத ஸ்பெஷல் கேர் இந்த அம்மாவுக்கு கொடுத்து நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து நம்மளே இலவசமா எல்லா மெடிசின்ஸ் கொடுத்து நடக்க வைக்க, இப்ப உங்களால ஒண்ணும் நடக்கலன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயத்துல ஒரு பெரிய காயம் வந்துருச்சு. அதுல இருந்து அவருடைய ட்ரீட்மெண்ட்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டானது. அவர் விசாரிக்கிறதும் பராமரிப்புகிறதுல நிறைய வித்தியாசம் வந்தது. அதோடைய விளைவு அடுத்த சில மாதத்துக்குள்ள அந்த அம்மா இறந்தே போயிட்டாங்க. அப்ப ஏன் சொல்றேன்னா, இதுதான் இந்த அறிவுள்ள உதட்டை பயன்படுத்த தெரியாதது. ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், என்னிடத்தில் திரவியம் இருக்கிறது, ரட்சிப்பு என்கிற திரவியம் இருக்கிறது, மனம் திரும்புதல் என்கிற திரவியம் இருக்கிறது, ஞானஸ்நானம் என்னும் திரவியம் இருக்கிறது நிறைய சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட எவ்வளவு திரவியம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த திரவியம் என்பது விலை உயர்ந்தது. அந்த விலை உயர்ந்தது என்று சொன்னா கர்த்தர் நல்ல, அது அறிவுள்ள உதடுகள். எந்த இடத்துல பேசணும், என்ன பேசணும்னு தெரியணும். நான் சொன்னேன், சில நேரத்துல எனக்கே அப்படி வரும், இது ஆண்டவர் தான் சொல்றாரு, அவங்கள சபிச்சு போட்டு அவங்கள ஒண்ணு நீ நான் சொன்னேன்னு சொல்லு, இப்ப சொல்லு, அது அப்படி நான் செய்யறேன், அவங்கள போய் இப்படி பேசு அப்படின்னு அப்படி ஆவில ஒரு அனல் பயங்கரமா வரும். ஆனால் அந்த இடத்துல அந்த வேகத்துல எனக்கு வந்து சொல்றோம், அந்த வார்த்தையை நம்பி நான் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா அடுத்த விளைவுகள் என்ன நடக்கும் சொல்ல முடியாது. அப்ப ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், திரவியமும் எண்ணெயும். உங்கள்கிட்ட இருக்கிற திரவியம் எப்படி இருக்கணும்? ஒரு எண்ணெய போல இருக்கணும். எண்ணெய போல திரவியம் இருக்கணும்னா எப்படி? எண்ணெய்க்கும் தண்ணீருக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நான் சொல்லுகிற ஒரு டெஸ்ட் நீங்க வீட்டுல பண்ணி பாருங்க. ஒரு டம்ளர்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு சின்ன கிண்ணத்திலேயோ எதுலயோ டம்ளர்லயோ கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது உங்க டம்ளர்ல இருக்கிற தண்ணிய
மேல அந்த கத்து மேல தூக்கிக்கிட்டு 1 அடி 1.5 அடி உயரத்துல இருந்து அப்படி மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அந்த தண்ணியை ஊத்துங்க. அந்த தண்ணியை கீழே ஊத்துனீங்கன்னா டம்ளர் இருந்து ஊற்றப்பட்ட தண்ணீர் நினைச்சு முதலாவது அங்கேயும் இங்கேயும் பயங்கரமா தெரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 3 அடி தூரத்துக்கு அது ஈரத்தை உண்டாகும். 2வது அந்த தண்ணீரை ஊற்றின உடனே அந்த தண்ணீர் ஒரு இடத்துல நிக்காது. அது வடக்கே போவோம், அங்க போவோம், ஒரு மேப் மாதிரி அங்க இங்க எங்கேயாவது எங்கெல்லாம் பள்ளம் இருக்குதோ சின்ன சின்ன இடைவெளி காணுதோ அங்கெல்லாம் அந்த தண்ணி ஓடும். அப்புறம் கொஞ்சம் சில நிமிடத்துல பார்த்தீங்கன்னா அது தரையோடு தரையா தண்ணி, அந்த தண்ணி ஊத்துன தடம்தான் இருக்கும், தண்ணி இருக்காது. இது டம்ளர் இருந்து ஊத்தப்படுகிற தண்ணீரினால் உண்டாகிற விளைவுகள். அதே சமயத்துல இன்னொரு டம்ளர்ல கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த எண்ணெயை நான் சொன்ன மாதிரியே 1 அடி 1.5 அடி உயரத்திலிருந்து மேல இருந்து அப்படி கீழே ஊத்துங்க. ஊத்துன பிறகு பாருங்க, ரொம்ப பெரிய தெரிச்சு செதர்ன அனுபவம் இருக்காது. 1. 2வது ஊற்றப்பட்ட எண்ணெய் ரொம்ப இடத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடாம ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள குறிப்பிட்ட அளவுக்கு மேல போகாம இருக்கிற இடத்துல அப்படி நிற்கும். 3வது அது தரையோடு தரையா போயிடாம அந்த இடத்துல ஒரு மேடு போல காணப்படும். இப்போ கர்த்தர் நல்லவை. இந்த ஊற்றப்பட்ட எண்ணெயை நீங்க தண்ணியை தொட்டி பார்த்தீங்கன்னா அங்க பிசு பிசுமிப்பும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, உணர்வே இருக்காது. ஆனா எண்ணெயை ஊற்றப்பட்ட இடத்துல கையை வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகான ஸ்மூத்னஸையும் ஒரு பிசு பிசுப்பையும் ஒரு அடையாளத்தை உண்டாக்கும். இதுதான் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் உள்ள வேறுபாடு. இத போலதான் ஒரு தேவ பிள்ளை இருக்கணும். எப்படி ஒரு தேவ பிள்ளை இருக்க வேண்டியதும் இப்படிதான், ஒரு தேவ பிள்ளை இருக்க கூடாததும் இப்படிதான். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. முதலாவது எண்ணெயை போல இருக்கணும். அந்த எண்ணெய் என்பது என்ன? மேல இருந்து கீழே உங்களை ஆண்டவர் வார்த்தாலும் ஊற்றினாலும் சிந்தி செதறி தெரிச்சு ஓடுகிறவளா இருக்கக்கூடாது. அந்த எண்ணெய் எப்படி மிருதுவாய் ஊற்றப்பட்ட இடத்துல அப்படியே இருக்கிறதோ அப்படி இருக்கணும். அடுத்ததாக அந்த எண்ணெய் ஊற்றி முடிச்ச உடனே பார்த்தால் அது தேங்கி நிற்கிற உயரம் நன்றாய் தெரியும். அடுத்ததாக அந்த எண்ணெய் இருக்கிற இடத்தை பார்த்தீங்கன்னா அங்க நல்ல ஒரு தடம் பதித்து அடையாளம் இருக்கும். ஒரு தேவ பிள்ளையின் ஜீவியம் தெரிக்காத ஓசத்துல ஒரு அடக்கமான ஜீவியமா இருக்க வேண்டும். ஒரு அடக்கம் வேண்டும், ஒரு ஒடுக்க வேண்டும், ஒரு அமைதல் வேண்டும். 2வது ஆண்டவர் ஊற்றின இடத்துல வச்ச இடத்துல அப்படி நிக்கணும். 3வது நீங்க விசுவாசியா இருங்க, ஊழியக்காரரா இருங்க, அல்லது தீர்க்கதரிசி பெரிய ஆளா கூட யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளை நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துக்கும் உங்களுக்குள் இருக்கிற கர்த்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கணும். இன்னைக்கு சில விசுவாசி வீடுகளுக்கு போனா அது விசுவாசி வீடுன்னு தெரியல, பேய் வீடுன்னு தெரியல. கர்த்தர் அளவே பேய் குடிசை போலதான் சில விசுவாசிக வீடு இருக்குது. சுத்தம் கிடையாது, பரிசுத்தம் கிடையாது, துணிமணிக மடிச்சு வைப்பது கிடையாது, சரியான டோர் மேட்டு கிடையாது, இருக்கையில சரியான அலங்கரிப்பு கிடையாது. கர்த்தர் அல்லவே அங்கு வீட்டுக்குள்ள போன துணியெல்லாம் தொங்கி கிடப்பது, செருப்பெல்லாம் சிந்தி செதறி கிடப்பது, ஐயோ உட்காந்து ஜெயிச்சு அங்க ஒரு பயங்கரமான நாற்றம். கர்த்தர் நல்லவே அங்க ஃபேனை பார்த்தாக்கா ஃபேன்ல அப்படியே இவங்க பூமாலை தொங்க விடாம ஒத்தட நல்லா தொங்கிட்டு இருக்கும். இது எல்லாம் ஒரு முன்மாதிரி அற்ற தேவ பிள்ளைகளுடைய வீடு. ஆனா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நானா எம்ஏ படிச்சிருக்கேன், எம்எஸ்சி படிச்சிருக்கேன், பிஎட் பண்ணிருக்கிறேன், எம்ஃபில் பண்ணிருக்கேன். நீங்க ஏ பண்ணுங்க, ஏழுது ஜட்டு வரைக்கும் பண்ணுங்க. ஆனா உங்க வீடு எப்படி தண்ணி மாதிரி இருக்குதா, என்ன மாதிரி இருக்குதா? கர்த்தர் நல்லவன். அடுத்தது இந்த தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இருக்க வேண்டியது என்ன மாதிரி நல்லா சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், கழுவப்பட்டதா இருக்கணும், எல்லாம் நேர்த்தியா இருக்கணும், யாராவது வந்தா ரசிக்கக்கூடியதா இருக்கணும், வீட்டை சுத்தி பார்க்கக்கூடியதா இருக்கணும், உங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் மேல் கவனம் செலுத்தக்கூடியதா இருக்கணும். பரவாயில்லையே இதை இப்படி வச்சிருக்கீங்க, பரவாயில்லையே அது நல்லா இருக்குது, இது என்ன பண்ணீங்க, இது எப்படி வந்தது, எல்லாம் மற்ற கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த வீடு இருக்கணும். அதுதான் எண்ணெயின் குடும்பம். அதே சமயத்துல தண்ணியின் குடும்பம். இந்த தண்ணி என்ன செய்யும்? மேல இருந்து கொஞ்சம் 1.5 அடி 1.5 அடி உயரத்தில் ஊத்துனா அங்க இங்க எல்லா இடத்தும் 3 அடி 4 அடிக்கு பயங்கரமா தெரிக்கும்.
இது எதை காண்பிக்குது? எப்ப பார்த்தாலும் சோத்துல ஓலப்பாய்க்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு வார்த்தையை கொட்டிக்கிட்டே இருக்கு. வார்த்தை பிரிச்சுக்கிட்டே இருக்கும். மகனை திட்டுறது, மகளை திட்டுறது, மருமகனை சொல்றது, மருமகளை பேசுறது, இல்லாட்டி யாரையாவது பேசு. யாருமே இல்லையா போன் பண்ணி யார்ட்டையாவது திட்டிட்டு இருக்கு. இல்லையா ஊர்ல உலகத்துல பக்கத்துல இல்லாதவங்களை இழுத்து வச்சு பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிக்கிற தண்ணிக்கு சமானம். எப்ப பார்த்தாலும் வாய் ஒல ஒலன்னு சொல்லி கொட்டிட்டு இருக்கு. இந்த நிலைமை முதலாவது நிக்கணும். ரெண்டாவது, அந்த ஊற்றப்பட்ட தண்ணி ஒரு இடத்துல நிக்காது. அது எங்க அங்கேயும் இங்கும் அலையும். எங்க ஓட்டை இருக்கு, எங்க இடுக்கு இருக்கு, எங்க சந்து இருக்கு, எங்க பொந்து இருக்கு, எங்க பள்ளம் இருக்கு, எங்க சரிவு இருக்கு, அது உசத்திரம் அங்கேயும் இங்கும் அலையும். நீதிமொழிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கால்கள் வீட்டில் தரிக்கிறது இல்லை. சில தேவ பிள்ளைகளோட வாழ்க்கை ஒரு ஆண்டவராக்கி உட்காருன்னா உட்கார்றது இல்லை, நெல்லுன்னா நிக்கிறது இல்லை, இருன்னா இருக்கிறது இல்லை. அங்க ஓடுறது, இங்க ஓடுறது, அதை பாக்குறது, இதை பாக்குறது. கேட்ட ரொம்ப பிஸி பாஸ், ரொம்ப டைட் ஷெட்யூலா இருக்கிறேன், ஐயோ நோ டைம் அப்படிம்பாங்க, நோ டேஸ் அப்படிம்பாங்க. சரி என்னதையா பண்றீங்க? ஒண்ணு இல்லை, நான் சும்மா இருக்கிறேன்பாங்க. அப்புறம் எதுக்குதான் ஓடிட்டு இருக்கிறோம்? இந்த தண்ணி மாதிரி அங்கேயும் இங்கும் அதை பார்த்துடலாமா, இதை பார்த்துடலாமான்னு நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஜனங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பல உபதேசத்துல ஒண்ணு ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி சொல்லி தருவேன். முதலாவது, நிறைய அங்கே இங்கே அதுக்கு இதுக்கு, இவங்க வீடு அவங்க வீடு, அந்த காரியம் இந்த காரியம் சொல்லி மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த கூட்டத்துக்கு போறது, இந்த கூட்டத்துக்கு போறது, இந்த சபைக்கு போறது, அந்த சபைக்கு போறது, இந்த நிறைய காரியத்துல மூக்க நுழைக்கிற, தலையிடுகிற, அலைகிறத முதல் நிப்பாட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூணாவது, அந்த தண்ணி ஊத்துன இடத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே, தொட்டு பார்த்தாலும் ஒண்ணு இருக்காது, அடையாளமே இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் சில சபைக்கு போறாங்க. அந்த சபைக்குள்ள நீங்க என்னவா இருக்கீங்க? ஒன்னும் கிடையாது பாஸ், நான் பாட்டுக்கு போவேன் பாஸ், முடிஞ்ச உடனே கிளம்பி நான் பாட்டுக்கு வந்துருவேன் பாஸ், பட்டும் படாம இருந்துக்குவோம் பாஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயங்களுக்குள்ள போயிட்டு பட்டும் படாமையா வந்துட்டு இருந்தாரு. அங்க போய் ஒன்னு ஏசாயாவின் ஆகமத்தை வாசிச்சாரு, இல்லாட்டி தீர்க்க தரிசன புஸ்தகத்தை கேட்டு வாங்கி வாசிச்சாரு, தோல் சுருளை வாங்கி படிச்சுட்டு அதை சுருட்டி கொடுத்தாரு, அங்க உபதேசம் பண்ணாரு, அங்க பிரசங்கம் பண்ணாரு. அதே ஆலயங்களுக்குள்ள ஆபிரகாமின் குமாரத்தி 18 வருஷ கூனிய சுகமாக்குனாரு. இப்படி அவர் போயிட்டு வந்த ஆலயங்கள்ல ஒரு அடையாளம் இருந்துச்சு. ஆனா இந்த ஊற்றப்பட்ட தண்ணி மாதிரி நிறைய பேர் வாழ்க்கை என்ன இல்ல, ஒரு அடையாளமே இல்லாம இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம பார்க்கிற தேவனுடைய வார்த்தை திரவியமும் எண்ணெயும். இந்த திரவியம் என்பது விலையேற பெற்றது. விலையேற பெற்றது என்று சொன்னா அறிவுள்ள உதடுகளை குறிக்கிறது. அந்த அறிவுள்ள உதட்டுக்கு பேர் தான் ரத்தினம் என்று பேர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ரத்தினம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு சிலருடைய பெயர் ரத்தினம் என்று இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள ரத்தினத்துக்கு ஒப்பான ஒரு கிரியை இருக்குதா, நல்ல விலையேற பெற்ற ஏதாவது ஒண்ணு இருக்குதானாக்கா, ஐயோ அவங்கதான் இருக்கிறதுலே பரம ஏழையா இருப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. நான் ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் என் மனைவியோடு கூட ஜீவ காலத்தில் இருந்த போது ஒரு வீட்டிலே உயரத்தால் ஒரு 9 முதல் 10 வருடங்கள் ஒரு வீட்டிலே இருந்தோம். அந்த வீட்டிலே எதிர்ப்புறத்துல ஒரு வீடு. அவர் ஆடு, அந்த பிள்ளையுடைய தகப்பன் ஆடு மேய்த்து கொண்டிருக்க. அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை. அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவப்பட்ட குடும்பம், கஷ்டப்பட்ட குடும்பம். அவங்க ஆடு மேய்த்து ஏதோ வர்ற தொழிலை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவ்வளவு சிறுமையிலும் அவ்வளவு ஏழ்மையில் இருக்கிற அவங்க தம் மகளுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா கோடீஸ்வரின்னு வச்சிருக்காங்க. இருக்கிற வீடு சரி கிடையாது, அனுதின ஆகாரத்துக்கு வழி கிடையாது, நல்ல ஒரு பொருளாதாரம் கிடையாது. ஆனா அவங்க வச்சிருக்க பேரு கோடீஸ்வரி. ஏன் சொல்றேன்னா, இப்படிதான் சில ரத்தனம் என்று பேர் இருக்கும், அதற்கேற்ற நல்ல கனிகள் அங்கு கிடையாது.
அப்போ இந்த ரத்தினம் என்பது எதை குறிக்கிறது? இந்த ரத்தினம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீதிமொழிகள் 17:8. பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தினம் போல இருக்கும், அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். இந்த ரத்தினம் என்பது இங்கு எதற்கு ஒப்பா இருக்கிறது? பரிதானத்துக்கு. பரிதானம் என்று சொன்னால் கையூட்டு வாங்குதல், கையூட்டு என்று சொன்னால் லஞ்சம் வாங்குதல். ஆண்டவர் பாருங்க, ரத்தினத்தை விலை உயர்ந்த உதட்டுக்கு ஒப்பிட்டு அந்த உதடு ரத்தினம் போல அப்படின்னு கத்த சொன்ன. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க? அந்த அறிவுள்ள உதடாகிய ரத்தினத்தை கொண்டு போய் கையூட்டு என்கிற லஞ்சம் வாங்குவதற்கு நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ ஆண்டவர் கொடுத்த ரத்தினத்தின் நோக்கம் வேறு, அந்த ரத்தினத்தை இவர்கள் பயன்படுத்துகிற விதம் என்பது வேறு. அப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுத்த திரவியம் என்கிற அந்த விலை உயர்ந்த ரத்தினத்தை பாதுகாப்பாய் வச்சிருக்கிறோமா? எனக்கு மறக்க முடியாத சம்பவம். இதை நான் பெருமைக்காக சொல்லல, சாட்சிக்காக சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்ந்தா நீங்களும் இப்படிதான் நடந்துக்கணும், அதுக்காக சொல்றேன். ஒரு முறை நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். நான் படிச்சுட்டு இருக்கிறதே ஒரு எலிமெண்டரி ஸ்கூல். எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கும் போதே எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகள், பயங்கர வரங்கள், தாளந்துகள்லாம் பயங்கரமா செயல்பட்டு. அப்ப நான் ஒரு சின்ன பையன். அப்போ தேவனுடைய கிருபா, தாளந்துகள், வரங்கள் பயங்கரமா செயல்பட்டு. அப்போ நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது மத்தியானம் லஞ்ச் டைம். அப்போ ஒரு டீச்சர் வந்தாங்க. தம்பிங்க வா அப்படின்னாங்க. பரவாயில்லதவா, நீ என்ன வாயத்திலிருந்து சொல்றியோ அதெல்லாம் நடக்குது. உன் நாக்கு கருநாக்கு கிடையாது, ஆனா தெய்வ நாக்கு நான் நம்புறேன். உன்னை பார்த்தாலே தெரியும் தெய்வ நாக்கு இருக்கு. அப்போ நீ சொல்றதெல்லாம் நடக்குது, இங்க வா அப்படின்ட்டு நேர ஸ்கூலுக்கு பின்னாடி அந்த சத்துணவு சமைக்கிற இடத்துக்கு கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு அங்க சத்துணவு சமைக்கிற அந்த அம்மா, அப்போ அதுக்கு ஒரு சூப்பர்வைசர், அவங்க பக்கத்துல ஒரு ஸ்கூலுடைய ஹெச்எம் நிக்கிறாங்க. அப்போ அந்த டீச்சர் சொல்றாங்க, இவங்களுக்கெல்லாம் நீ பிரார்த்தனை பண்ணு, நீ பிரார்த்தனை பண்ணினா அவங்க உனக்கு ஏதாவது கொடுப்பாங்க, உனக்கு நல்லது, உனக்கு பயன்படும் அப்படின்னாங்க. இவங்க பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னது எனக்கு இருதயத்துக்கு தேன் வார்த்ததை போல குளிர்ச்சியா இருந்தது. ஆனா நீ பிரார்த்தனை பண்ணுன்னா அவங்க உனக்கு ஏதாவது கொடுப்பாங்க, அது உனக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. அது சாட்டை எடுத்து அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் இப்ப சின்ன வயசு, அந்த சிறு பிராயத்திலேயே என்னுடைய ஞானக்கண், தேவன் கொடுத்த கிருபையின் கண் திறக்கப்பட்டது. உடனே அந்த ஹெச்எம், அங்க இருக்கிற அந்த சத்துணவு சூப்பர்வைசர், சத்துணவு ஆயா எல்லாரும் வச்சுக்கிட்டு சொன்னேன், இவங்க கொடுக்கிற காசுக்காக நான் பிரார்த்தனை பண்ண முடியாது. அப்படி பண்ண ஏசப்பாவுக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி, என்னை தேசம் விட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு ஒரு கணம் நிக்கல. அப்படி சொல்லிட்டு ஓடிட்டேன். அந்த டீச்சருக்கு கை கால வேர்த்திருச்சு. அங்க இருக்கவங்க மற்றவங்களும் அவங்கள பார்த்து பல கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் மீண்டும் அந்த ஆசிரியர்களோ அந்த ஹெச்எமோ மற்றவர்களை கூப்பிட்டு இந்த ஆவிக்குரிய காரியத்தை பேசுறதுக்கே பயந்தாங்க. அப்புறம் மற்ற பசங்கள்கிட்ட சொல்லி வச்சாங்க, அவர்கிட்ட அந்த தன் பையன்கிட்ட ஜாக்கிரதையாரு, அவன் சாதாரண பையன் இல்லை, அவன் கடவுளுடைய பையன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தினாங்க. அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த கையூட்டு வாங்குதல், லஞ்சம் வாங்குதல் என்பது அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகமே இந்த சூத்திரம் சமயத்துக்கேற்ற ஊழியத்தை செஞ்சு ஆட்களுக்கேற்ற வார்த்தையை சொல்லி அப்படி ஒரு சூத்திரம் கைக்கூலி வாங்குகிறதாகத்தான் இருக்கிறது. ஆனா அப்படி செய்வது எதை குறிக்கிறது? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரத்தினத்தை நீங்கள் காலின் கீழாய் போட்டு மிதிக்கிறீர்கள் என்பதற்கு சமணம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அந்த ரத்தினத்தை கொண்டு போய் விலை பேசுகிறவர்களா இருக்கக்கூடாது. அந்த ரத்தினத்தை கொண்டு போய் கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு வர்றவர்களா இருக்கக்கூடாது. அது பாதுகாக்கும். வரத்தை வச்சு நீங்க பணம் சம்பாதிக்க பார்க்காதீங்க.
வரத்தை வச்சு கனிகளை வச்சு பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும் பார்க்காதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. இதே போலதான் என் ஊழியத்துல நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். சில நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் பேசுவார். சில சகோதரிமார்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா அப்படியே நெய் வார்த்தை மாதிரி இருக்கும். அந்த சகோதரிமார்களுக்கு என்னை விட்டுறக்கூடாது, விட்டுறதுக்கு மனசே இருக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, போன் பண்ணி ஜோம் பண்ணிட்டு வந்துடும். பிறகு திரும்ப போன் பண்ணுவாங்க, பாசே அவங்க கோச்சிக்காதீங்க, இங்க ஒருத்தவங்களுடைய ஜோம் பண்ணும். சரிமா, போன் பண்ண சொல்லுங்க, நான் ஜோம் பண்ணேன். உடனே ஜெபிப்போம், தேவட வார்த்தை சொல்லுவோம். அடுத்து இன்னொருத்தரோட சொல்லுவாங்க, அங்க ஒரு போன் பண்ணி இங்க அவங்களுக்கு அவர் ஜெபிக்கணும். 2 பேருக்கு 3 பேருக்கு பண்ணுவேன். 4ஆம் நபர் வரும்போது என் ஜெபத்தை அப்படியே சுருக்கி நிறுத்திவிடும். ஏன்னாக்கா இவங்க நமக்குள் இருக்கிற வரத்தையும் நமக்குள் இருக்கிற கனிகளையும் அதை மற்றவர்களுக்கு பயன்படுத்த வைத்து தனக்கு ஒரு நன்மையையும் தனக்கு ஒரு சேமத்தை அனுபவிக்கிறார். இது ஒரு விதமான ரத்தினத்தை விற்கிற சம்பவம். அதற்கு ஒரு காலம் நான் விரும்புவதும் கிடையாது, இடம் கொடுப்பதும் கிடையாது. வேண்டுமானால் நேரடியா வரட்டும், இல்லாட்டி கர்த்தர் என்னை அங்கு கொண்டு போகட்டும். ஆண்டவராய் ஜெபிக்க வைப்பார் என்று சொன்னால் அவர்களுக்கு எவ்வளவு நேரத்தை செலவிட ஆயத்தம். இதெல்லாம் கர்த்தர் நல்லவே. திரவியம் என்கிற விசேஷித்த கிருபைகள், திரவியம் என்கிற விசேஷித்த அபிஷேகங்கள், திரவியம் என்கிற விசேஷித்த கனிகள், இந்த திரவியத்தை சகோதரனே சகோதரியை காத்து கொள்ளுங்கள். அதை வைத்து நீங்கள் வியாபாரம் பண்ண பார்க்காதீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த திரவியம் என்பதே எதை காண்பிக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன் பாருங்க, லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 19:13 வசனம் வாசிக்கிறேன். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியத்தை கொடுத்து, நான் திரும்பி வரும்பொழுதும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள். ஆம், கர்த்தர் நல்லவே. இந்த திரவியம் என்பதை விற்பதற்கு ஏற்றதாய் மாறிவிட்டது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் தெளிவாய் சொல்வது, அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் வரச் சொன்னான். அல்லேலூயா. அந்த வரச் சொன்ன போது தான் அங்கு அவர்களுடைய திறமை வெளிப்பட ஆரம்பித்தது. ரொம்ப கவனமாயிருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கருமையும் தயவும் உண்டாவதாகும். எண்ணெயும் திரவியமும். இந்த திரவியம் என்பது முதலாவது விலை உயர்ந்தது. அது அறிவுள்ள உதடுகள். அந்த அறிவுள்ள உதடு என்பது ரத்தினத்துக்கு ஒப்பானது. இப்ப திரவியம் என்றால் அது விலை உயர்ந்தது, ரத்தினம் என்று சொன்ன. 2வது, இந்த திரவியம் எதை காண்பிக்கிறது? எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். எஸ்ரா 1:4. அந்த ஜனங்களில் மீதியாயிருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமுள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவரிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். ஆமென். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும். இப்போ இந்த திரவியம் என்பது 2வது எதுவாய் மாறிவிட்டது? அங்கு வேதம் சொல்வது எஸ்ரா 1:4. அது பொன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 2வது வெள்ளி. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த பொன் வெள்ளி என்பது என்ன? இந்த பொன் வெள்ளி என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த பொன்னுக்கும் வெள்ளிக்கும் ஒப்பான காரியம் எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறதா இருக்கிறது? நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
நீதிமொழிகள் 22:1. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். இப்ப கவனிக்கணும், இந்த திரவியம் என்பது ஆரம்பத்துல அது நல்ல ரத்தினமாய் விலை உயர்ந்ததா இருந்தது. இப்போ அந்த எண்ணெய் என்கிற திரவியம் எப்படி ஆயிடுச்சுன்னா பொன்னும் வெள்ளியை போல ஆயிருச்சு. அந்த பொன்னும் வெள்ளி என்பது எதை குறிக்கிறது? அது கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, தயை என்பதை காண்பிக்கிறது. இப்போ ரத்தினமாய் இருந்த அந்த திரவியம் இப்போ அடுத்தது பொன் என்கிற தங்கம் ஆயிடுச்சு. தங்கமாய் இருந்த திரவியம் அடுத்தது வெள்ளி ஆயிருச்சு. இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய ஆரம்ப காலத்துல முத ரட்சிக்கப்பட்டோம் பாருங்க, அப்போ பெற்றுக்கொண்ட ஜீவியம் தான் நம்மோட வாழ்க்கையில திரவியமா இருந்தது. ரத்தினம் போல பல 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 நல்ல சிகப்பு கலர்ல சிவப்பு ரத்தினமா இருந்துச்சு. இப்போ பார்த்து பழகி போச்சு, பிரசங்கம் கேட்டு பழகி போச்சு, சோத்திரம் ஊழியத்துக்கு போய் பழகி போச்சு. ஊழியக்காரருக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் தெரியாம ஊழியக்காரர் உட்கார சேர்ல தான் இவங்களை உட்கார்றாங்க, அவங்க பயன்படுத்துறதா இவங்க பயன்படுத்துறாங்க, ரெண்டு பேருக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்படி எல்லாம் ஒண்ணும் மண்ணுமா மாறினதுனால அந்த திரவியம் ஆரம்பத்துல ஒரு காலத்துல எப்படி ரத்தனமா இருந்ததோ அது தன் தன்மையை இழந்து இப்ப பொன்னும் வெள்ளியுமாய் மாறியிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த பொன் வெள்ளி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த பொன் வெள்ளி அடுத்து என்ன நிலைமைக்கு போகுது பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம், கர்த்தர் நல்லவன், 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 3:12. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினாள். இப்போ இந்த சொத்துற ரத்தினமாயிருந்த எண்ணெய் இப்போ பொன்னை போல மாறி, பொன்னாயிருந்த எண்ணெய் வெள்ளியாய் மாறி, வெள்ளி என்ன ஆயிடுச்சு? கல்லாயிடுச்சு. கல்லு என்ன ஆயிடுச்சு? மரம் ஆயிடுச்சு. மரம் என்ன ஆயிடுச்சு? புல்லாயிடுச்சு. இது எதை குறிக்கிறது? ஆரம்பத்துல விலையேற பெற்ற கோடீஸ்வரரிடத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய 1 கோடி 5 கோடி 40 கோடி 100 கோடின்னு விலை பேசப்பட்ட ரத்தினம் இப்போ ஒரு 5 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் தங்கமா மாறி, அந்த லட்சக்கணக்கில் பேசப்பட்ட தங்கம் 50,000 40,000 20,000 வெள்ளியா மாறிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்? அன்றைக்கு இருந்த அந்த வைராக்கியம் இன்னைக்கு இல்லை. அன்றைக்கு இருந்த ஒரு பயங்கரமான தீவிரம் இல்லை. அன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளை எப்படி இருந்தாங்க? நல்ல ஒரு எண்ணெயா இருந்தாங்க. எப்படி எண்ணெயா இருந்தாங்க? என்ன செய்யும்? ஒரு விளக்குல ஊத்திட்டாக்கா அந்த விளக்கை எரிய வைக்கும். அந்த எரிகிறது மூலமா வெளிச்சத்தை கொடுக்கும். அது மாதிரி ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு போனாக்கா அங்க இருக்கிற துக்கத்தை வருத்தத்தை கேட்டுட்டு இங்கிருந்து போன விசுவாசி அவங்களுக்கு முட்டி போட்டு அழுது ஜோம் பண்ணுவாங்க. இவங்க போய் அழுது ஜோம் பண்ணிட்டு வந்த உடனே அந்த விசுவாசிக்கு இருக்கிற முதுகு தண்டு வலி தானா மறையும். அந்த வீட்டுல ஓடிட்டு இருந்த பிசாசு செய்வின கட்டுகள் உடையும். அந்த வீட்டுல வேலை இல்லாத ஒரு வேலை கிடைக்கும். யாருனால? இந்த விசுவாசி போயிட்டு வந்ததுனால. போன இடத்துல ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ண இடத்துல அற்புதம் நடந்துச்சு. இப்படிதான் ஒரு காலத்துல எல்லாரும் நல்ல எண்ணெய போல இருந்தாங்க, விலையேற பெற்ற திரவியமா இருந்தாங்க, நல்ல சொத்து ரத்தினமா இருந்தாங்க. ஆனா அந்த ரத்தினம் இப்ப என்ன ஆயிடுச்சு? தங்கமா மாறிடுச்சு. அந்த தங்கம் சொத்துரம் வெள்ளியா மாறிடுச்சு. இந்த தங்கமும் வெள்ளியும் சேர்ந்த உடனே அது என்னவா உருவெடுக்குது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம்
29வது வசனம். அப்போஸ்தலர் 17:29. நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. இப்போ இந்த பொன்னும் வெள்ளியும் அடுத்து என்னவாயிடுச்சு பாருங்க, தெய்வமா மாறிடுச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காலத்துல ரோட்ல நடந்து போகும்போது, டவுன் பஸ்ல போகும்போது, பஸ் நிக்கிற இடத்துல, பஸ் ஸ்டாப்ல இவங்க பஸ்ஸுக்கா நிக்கிற இடத்துல அங்க செவுத்துல சினிமா வால் போஸ்ட் ஒட்டி இருக்கும். அந்த செவுத்துல ஒட்டி இருக்கிற சினிமா வால் போஸ்ட் எவனோ வந்து ஒட்டிட்டு போயிருக்கான். அதை பார்த்தாலே பாவம் சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாப்பை விட்டு 50 அடி போய் தள்ளி நின்ன ஆட்கள் சொபத்துல ஒட்டி இருக்கிற சினிமா போஸ்டரை பார்த்தா பாவம் உள்ள வந்துடும். அப்படிதான் ஒரு காலத்துல பயம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறி என்ன ஆச்சு, வீட்டுக்கு உள்ளேயே அந்த ராஜா ஆடுறா, இந்த ராஜா ஆடுறா, இந்த ராஜா வர்றா, அந்த ராஜா வர்றா, வீட்டுக்குள்ளேயே சினிமா வந்துருச்சு. இதுதான் என்னாச்சு தெரியுமா, பொன்னும் வெள்ளியும் சேர்ந்து செய்யப்பட்ட தெய்வம் என்கிற விக்கிரகம். ஒரு காலத்துல எண்ணெயா இருந்தோம், மற்ற வீட்டுக்கு போனா விளக்கேற்றக்கூடியவர்களா இருந்தோம், மற்ற வீட்டுக்கு போனா வெளிச்சம் கொடுக்கிறவங்களா இருந்தோம், எண்ணெயை போல மனது உருகிறவங்களா இருந்தோம். ஆனா அதை பார்த்து ஆண்டவர் ஒரு ரத்தினத்தை கொடுக்க, அந்த ரத்தினத்தை சரியா பயன்படுத்தாததுனால அது தங்கமா பொன்னா போய் பொண்ணு வெள்ளி ஆகி, அந்த பொண்ணும் வெள்ளியும் கர்த்தர் நல்லவே அப்போஸ்தலர் 17:29 சொல்கிறபடி தானே உருவாக்கி கொண்ட தெய்வங்களாய் மாறிவிட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாகும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பரிதாபம். நான் அதுக்கு என்ன சொல்றேன், நீங்க என்னையும் திரவியுமா மாறதை விட பேசாம எண்ணெயாவே இருந்து விடுவது ரொம்ப நல்லது. கொஞ்சம் யோசிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த எண்ணெய் என்கிறதான நல்ல ஒரு ஜீவியத்தை எனக்கு தாங்க, அந்த எண்ணெய் என்கிற நல்ல ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த தாங்கன்னு கேட்டு பாருங்க, ஆண்டவர் அந்த எண்ணெயாகவே உங்களை மகிமையாய் மாற்றி விடுவார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த எண்ணெய் என்கிற திரவியம் என்றால் முதலாவது ரத்தினம், அது விலையேற பெற்றது. அந்த எண்ணெய் என்கிற திரவியம் என்றால் இரண்டாவது கர்த்தர் நல்லவே, அது பொன்னையும் வெள்ளியையும் குறிக்கிறது, அது வியாபாரத்தின் நோக்கத்தை குறிக்கிறது. அந்த பொன்னும் வெள்ளியும் என்பது வீட்டுக்குள் நுழைகிறதான பலவிதமான தெய்வங்களாகி விக்கிரகங்களை சுத்திர பாரம்பரியத்தை காண்பிக்கிறது. தேவனுக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. ஆனா அதே சமயத்துல இந்த எண்ணெய் என்கிற திரவியம் சிலருடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்யும். உங்களுக்கு தெரியுமா, எண்ணெய் என்கிற திரவியம் சிலருக்கு அதிசயத்தை செய்யும். என்ன அதிசயத்தை செய்யும்? சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 17:14 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த எண்ணெய் என்கிற திரவியத்தை ஆண்டவர் அது எங்க கொண்டு போய் வைக்கிறார் பாருங்க. ரத்தினமா கொடுத்து பார்த்தார், அதை அவன் விற்க ஆரம்பிச்சிட்டான். பொன்னையும் வெள்ளியுமா அந்த திரவியத்தை மாத்தி கொடுத்த பார்த்தார். அதை அவன் என்ன பண்ணிட்டான், தெய்வங்களும் விக்கிரகங்களும் அவனுக்கு இச்சைகளையும் உருவாக்குறதா மாறிட்டான். அதனால இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த எண்ணெய் என்கிற திரவியத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறார்னா வயிற்றுக்குள்ள வைக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. சங்கீதம் 17:14 சோதரம் கர்த்தர் நல்லவன்,
உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவையும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறேன். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். இந்த எண்ணெய் என்கிற திரவியத்தை ஆண்டவர் மூன்றாவதாய் கொண்டு போய் வைக்கிற இடம் எதுனா சிலருடைய நல்ல வயிற்றிலே வைக்கிறோம். நீங்க பைபிள்லயே பாத்தீங்கன்னா அன்னாள் அருமையான ஒரு ஜெப வீராங்கனை. ஆனா அந்த அருமையான ஜெப வீராங்கனையின் வயிற்றில ஒரு பிள்ளை இல்லை. எலிசபெத் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் நிறைந்த ஊழியக்கார தாய். ஆனா அந்த எலிசபெத்துக்கு ஒரு சின்ன பையனும் கிடையாது, ஒரு பொண்ணும் கிடையாது, மலடியாவே இருந்துட்டான். தொர்க்காள் நல்ல ஒரு ஊழியக்காரி. அவள் திருமணம் முடித்ததாகவோ அவளுக்கு பிள்ளைகள் பிறந்ததாகவோ சொல்லப்படல. ஐனிக்கையால் லோவிசால், இப்ப தீமத்தையுடைய தாய் லோவிசால் சில சொல்றாங்க, ஐனிக்கையால் சில சொல்றாங்க. ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர். அப்ப அது ஒருவருக்கு அந்த நல்ல பாக்கியம், ஆண் பிள்ளைக்குரிய பாக்கியம் இல்லை. இப்படி தேவ பிள்ளைகளாயிருந்து கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற, கர்த்தருக்காக உத்தமமா ஜீவிக்கிற பலருக்கே இன்னைக்கு வயிற்றுல புழுவும் இல்லை, பூச்சியும் இல்லை, பொம்பளை பிள்ளையும் இல்லை, ஆம்பளை பிள்ளையும் இல்லை, சந்ததியும் இல்லை. ஆனா அவர்கள் பொறுமையோடு இருக்கிறார்கள், நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள், விசுவாசத்தை விடாதிருக்கிறார்கள், ஊழியத்தை பற்றி கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருக்காக எதையும் செய்ய விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சோத்திரம் தேவ பிள்ளைகளுக்கு தான் இங்கு அருமையான ஒரு தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச அக்காவோ தங்கச்சியோ நாத்தனாரோ சோத்திரம் கொழுந்தியாரோ யாருக்கா குழந்தை இல்லைன்னா நீங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 17:14 எடுத்துட்டு, ஆண்டவரே அந்த திரவியத்தை அவர்கள் வயிற்றிலே வைத்தீரே, அவர்களுக்கு அந்த பிள்ளை பிறந்ததே, அவர்கள் ஆஸ்தியை சம்பாதித்து தன் குழந்தைகளுக்கு வைத்து போகிறார்கள் என்று இருக்கிறதே, அந்த யாருக்கோ அந்த திரவியத்தை கொண்டு போய் வயிற்றுல வச்ச தேவன் இதோ ஆண்டவர் என் குடும்பத்துல எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஆபீஸ் ஸ்டாஃப், என்னோடு வேலை செய்கிறவர்கள், என்னுடைய ஊழியக்காரர் மனைவி, இவங்கள குழந்தை இல்லாத இருக்கிறாங்க, அவங்க வயிற்றுல ஒரு திரவியத்தை வையும் என்று கேட்டு பாருங்க. அவங்க வயிற்றில ஒரு திரவியத்தை வையும் என்று ஜெபிக்கும் போது, ஓ கர்த்தர் நல்லவன், ஆண்டவர் இந்த சங்கீதம் 17:14 சொல்லுகிறபடி அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அந்த வார்த்தையின்படி பிள்ளை இல்லாத வயிற்றிலே, குழந்தை பாக்கியம் இல்லாத சரீரத்திலே தேவனாகிய கர்த்தர் அருமையான குழந்தை என்கிற திரவியத்தை உள்ளே வைப்பார். அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே அது சாதாரண குழந்தையாய் ஆண்டு வைக்கல, அதை வைக்கிறதே ஒரு திரவிய மாதிரி வைக்கிறார். இப்போ நீங்க அன்னாளுடைய வாழ்க்கையே திருப்பி பாருங்க. அவளுடைய வயிற்றிலே ஒரு திரவியத்தை வச்சார். அதுக்கப்புறம் அவளுக்கு எத்தனையோ பிள்ளைகள் பிறந்துச்சு, அதெல்லாம் பேரூர் அறியல. ஆனா திரவியம் வைக்கப்பட்டு பிறந்த பிள்ளை சாமுவேல். அவர்தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் ராஜாக்களை தள்ளுகிறவருமாய் உருவானார். அவர்தான் யூதா கோத்திரத்தையும் இஸ்ரவேல் கோத்திரத்தை ஆளுகிற தாவீதை அபிஷேகிக்கிறவராய் மாறினார். அப்ப திரவியம் என்கிற ஒரு பிள்ளை ஒரு ஸ்திரீயின் அல்லது ஒரு புருஷனுடைய ஜீவியத்துல வைக்கப்பட்டுட்டாக்கா, அவங்களுக்கு பிறக்கிற அந்த பிள்ளை அன்னாளுடைய குமாரனாகிய சாமுவேலை போல மகா தீர்க்கதரிசியாய் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவ மனிதர்களாய் அவர்கள் பிறப்பார்கள். இப்ப இரண்டாவது லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 இருக்கிற சகரியா எலிசபெத். அப்படியே அவங்க வாழ்க்கையை திருப்பி பாருங்க. முழு நேர ஊழியக்காரர்கள், பிரதானமான ஆசாரியன், இடுப்பிலே கயிற்றை கட்டிக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போகிறவ,
கர்த்தர் சொல்லுகிறவங்க ஜனங்கள்கிட்ட சொல்லுகிறவன், இவ்வளவு உத்தமமான வயது முதிர்ச்சியிலும் குழந்தை இல்லாத அவர்களுக்கு ஆண்டவர் அவங்க வயிற்றிலே ஒரு திரவியத்தை வச்சார். அந்த வயிற்றில வைக்கப்பட்ட திரவியம் அது அழகான ஒரு யோவா ஸ்நானகனாய் பிறந்தது. ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. அந்த ஒரு திரவியம் வெளியே வந்துச்சு பாருங்க, அது முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாகிய இயேசுவுக்கே வழி கொடுக்கிறதும் இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கிறதுமான ஒரு மாபெரும் மனுஷனாய் அந்த யோவா ஸ்நானகன் என்கிற பிள்ளை மாறிவிட்டு. இதுதான் திரவியத்தின் பிள்ளை. கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவது, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த எண்ணெய் என்கிற திரவியத்தினால் ஆண்டவர் வயிற்றை நிரப்புகிறார். எண்ணெய் என்கிற திரவியத்தினால் யாருடைய வயிற்றை ஆண்டவர் நிரப்புகிறாரோ அவங்க வயிற்றில இருந்து ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி பிறப்பார். அவங்களுடைய வயிற்றில இருந்து ஒரு யோவா ஸ்நானகன் பிறப்பார். இதேதான் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 1-2 அதிகாரத்திலே அம்ராம் யோகபேத் என்று 2 பேரை பார்க்கிறோம். அப்பா பேர் அம்ராம், அம்மா பேர் யோகபேத். இப்ப இவங்க 2 பேருக்கு அங்க ஒரு பிள்ளை, 3ஆவதா ஒரு பிள்ளை திரவியம் வைக்கப்பட்டு பிறக்குது. திரவியம் வைக்கப்பட்டு பிறந்த 3ஆவது பிள்ளை. அந்த 3ஆவது பிள்ளை யாருன்னா அவர் தான் மோசே. கிறிஸ்தவ உலகத்தையே ஆளுகை செய்தவர், கிறிஸ்தவ சரித்திரத்தையே நிர்வகித்தவர். அகில உலகத்தில் இருக்கிற 260 நாடுகள் இன்னைக்கு பூமியில இருக்கு. இந்த உலகத்தின் 260 நாடுகளுக்கு சட்டம் ஏற்றுவது எப்படி என்கிறதை கற்றுக் கொடுத்ததே, சட்டத்தை ஏற்றி கொடுத்ததே இந்த மோசே தான். அப்போ அந்த யோகபேத்தின் வயிற்றிலே ஒரு திரவியத்தை ஆண்டவர் வைத்தார். அந்த திரவியம் அழகான ஆண் குழந்தையாய் பிறந்தது. அது வளர்ந்தது. அது கிட்டத்தட்ட 30 லட்சம் ஆண்களை உடைய பெரிய ஒரு திரள் கூட்டத்தை நடத்த ஆரம்பித்தது. அதுதான் பூமிக்கும் வானத்துக்கும் மையமான பிள்ளையாய் மாறினது. எப்படி பூமிக்கும் வானத்துக்கும் மையமாய் மாறினது? பூமியில் இருக்கும் போது சீனாய் மலையிலே போய் கர்த்தர் நல்லவே ஸ்தோத்திரம், இவர் ஆண்டவரை பார்த்தார். மோசே பூமியில் இருக்கும் இவர் போய் ஆண்டவரை பார்த்தார். ஆனா அதே மோசே பரலோகத்துக்கு போன பின்பு கர்த்தர் நல்லவன், அந்த மோசே இயேசுவை பார்க்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல ஒலிவ மலையில் கர்த்தர் நல்லவை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த மோசே யார்? வயிற்றிலே வைக்கப்பட்ட ஒரு திரவியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எண்ணெய் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஊர்ல வைக்கிற பாமாயில், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், ஒலிவ எண்ணெய், பத்திரப்படுத்தப்பட்ட எண்ணெய், வடிகட்டப்பட்ட எண்ணெய், சுத்தமாக்கப்பட்ட எண்ணெய், இந்த எண்ணெய் கிடையாதுங்க. இங்க வேதம் சொல்லுகிற எண்ணெயே திரவியத்துக்கு ஒப்பான எண்ணெய். அந்த திரவியம் என்பதே விலையேறப்பட்டது. இப்ப நான் சொன்னேன், சாமுவேல் என்கிற விலையேறப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை பூமிக்கு ஆண்டவர் கொடுத்தார். யோவா ஸ்நானகன் என்கிற அருமையான நல்ல சூத்திரம் ஒரு சுவிசேஷகனை இந்த பூமிக்கு ஆண்டவர் கொடுத்தார். மோசே என்கிற நல்ல மெய்ப்பனை, விலையுயர்ந்த ஒரு மெய்ப்பனை இந்த பூமிக்கு ஆண்டவர் கொடுத்தார். இதை 3 திரவியங்களை விட வேதத்துல இன்னொரு திரவியம் உண்டு. அது களங்கமற்ற திரவியம், அப்பழுக்கற்ற திரவியம். இதுதான் இருக்கிற வெளியேறப்பட்ட எல்லா திரவியத்தை விட மிகப்பெரிய திரவியம். அது எதுனாக்கா, அதுதான் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலும் வர்ணிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
மரியாள் என்கிற ஸ்திரீயின் வயிற்றிலே ஒரு திரவியம் வைக்கப்பட்டது. அது பரிசுத்த ஆவி என்னும் பேரில் வைக்கப்பட்ட திரவியம். அந்த மரியாளுடைய வயிற்றில் வைக்கப்பட்ட பரிசுத்த ஆவி என்னும் பெயரையுடைய திரவியம் அது பூமியிலே பிறந்த போது ராஜாக்கள் நடுநடுங்கினார்கள், ராஜ்யங்கள் கிடுகிடுத்தது. சாஸ்திரிகள் சுத்திரம் கிட்டத்தட்ட சுத்திரம் 1000, 2000, 3000 மைல் கடந்து வந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். மெய்ப்பர்கள் ஓசன்னா என்று பாட ஆரம்பித்தார்கள். வானோர் பூதலத்தோர் பணிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். சுத்திர சர்வ சேனையும் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தது. கர்த்தர் நல்லவர். அந்த மரியாளுடைய வயிற்றில் வைக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியினும் திரவியம் பூமியில பிறந்த போது தான் இந்த பூமியின் சரித்திரம் 2ஆய் மாறினது. கிமு கிபி என்று. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த எண்ணெய் என்கிற திரவியத்துக்குள் இவ்வளவு அருமையான மகத்துவத்தை ஆண்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னா ஊழியக்காரனாகி நான் சொல்லுவேன், இந்த கர்த்தர் நல்லவே. இந்த திரவியம் என்பது ஒரு காலத்துல அன்னாளுடைய வயிற்றை நிரப்பினது. அதனால் சாமுவேல் பிறந்தார். இந்த திரவியம் ஒரு காலத்திலே யெகோபத்தை வயிற்றை நிரப்பினது. அதனால் மோசே பிறந்தார். இந்த திரவியம் ஒரு காலத்திலே எலிசபெத்தின் வயிற்றை நிரப்பினது. யோவான் பிறந்தார். பின்பொரு காலத்தில் இந்த திரவியம் மரியாளுடைய வயிற்று நிரப்பினது. இயேசு பிறந்தார். ஆனா அதே திரவியத்தை இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு எங்க வைத்திருக்கிறார் என்றால் உள்ளம் என்கிற இருதயத்திலே வைத்திருக்கிறார். இந்த உள்ளம் என்கிற இருதயத்திலே அந்த எண்ணெய் என்கிற திரவியத்தை வச்சிருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஆழ்ந்த சத்தியங்கள் உள்ள இருந்து புறப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட உபதேசங்கள் உள்ளே இருந்து புறப்பட்டு வருகிறது. இவ்வளவு பெரிய வேத வாக்கியங்கள் நம்மளால் பேச முடிகிறது, கேட்க முடிகிறது, மற்றவர்களுக்கு சொல்ல முடிகிறது. இது எல்லாமே ஆண்டவர் ஆதி காலத்திலே திரவியத்தினால் வயிற்றை நிரப்பின ஒரு காலம் கடந்து அந்த திரவியத்தினால் நம்முடைய இருதயத்தை நிறைத்து இதிலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓட பண்ணி அநேகுடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு நித்திய கண்மலையாக, ஒரு ஜீவ கண்மலையாய் நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த ராத்திரி நேரத்துல இந்த எண்ணெய் என்கிற திரவியத்தை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள் வைக்க விரும்புகிறார். உங்க உள்ளத்துல இந்த எண்ணெய் என்கிற திரவியத்தை வச்சு இது ஒரு காலம் நின்று போகாதே, நித்திய ஜீவ ஊற்றின் கண்மலையா கர்த்தர் மாற்றி உங்களை கொண்டு அநேகருடைய தாகத்தை தீர்க்க பயன்படுத்த போகிறார். இந்த எண்ணெய் என்கிற திரவியம் அது மகா விலையேற பெற்றதாய் கடைசியா சொல்லி முடிக்கிற யாருக்கு தெரியும்? நான் அறியேன். கேட்கிற நீங்களும் அறியீர்கள். ஆனா தேவன் அறிவார். இந்த செய்தியை கேட்கிற உங்கள்கிட்ட இருந்து உங்க வயிற்றுல ஆண்டவர் ஒரு திரவியத்தை வச்சு அந்த திரவியம் கற்பம் அடைஞ்சு அந்த திரவியம் பிரசவிக்கப்பட்டு வருகாலத்துல அந்த திரவியம் என்கிற பிள்ளை இந்த உலகத்தை ஆளுகிறதாய் வரலாம், சபைகளை நிலைநாட்டுகிறதாய் வரலாம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக எழும்புகிறதா இருக்கலாம். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தானே, இதெல்லாம் தேவனுடைய வசனம் தானே. அப்ப எண்ணெய் என்கிற திரவியம் அது விலையேற பெற்றது, அது நல்ல ரத்தினம் போன்றது. அதை கொண்டு போய் வியாபாரமாக்காதீர்கள், பொன்னையும் வெள்ளியையும் போல மாற்றாதீர்கள். அதற்கு பதிலாக அந்த திரவியத்தை உங்க வயிற்றிலே வைத்துக் கொள்ளுங்கள். அது நல்ல பிரசவ காலத்தை அடையும் போது நீங்கள் அவைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி செபிக்க போகிறோம். எண்ணெய் என்கிற திரவியம் ஆண்டுடைய கரம் அப்படியே செய்யும்படியாய் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆவியானவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து துதிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு நீதிமொழிகள் 21 அதிகாரம் 20வது வசனத்தை கொண்டு திரவியமும் எண்ணெயும் என்ற தலைப்பிலே ஆண்டவர் பேசின நல் வார்த்தைகளுக்காக உமக்கு ஒரு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரவியம் என்றால் எண்ணெய் என்பதையும், அதை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும், அதை எப்படி உதாசீனப்படுத்திவிடக் கூடாது என்பதையும் தேவன் உணர்த்தினதுக்காக நன்றி. இன்றைக்கு இந்த அருமையான இரவுக்கு ஒரு ஜெபத்தில் வந்து அவனுடைய பிள்ளைகளும் ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சங்கீதம் 17 அதிகாரம் 14வது வசனத்தின்படி ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வயிற்றிலும் இந்த திரவியம் வைக்கப்படுவதாக. இவர்கள் மூலமாய், இவர்கள் குடும்பங்கள் மூலமாய், இவர்கள் சந்ததி மூலமாய், இவர்கள் தலைமுறை மூலமாய் ஒரு விலையேறப்பட்ட ஆண்டவரே திரவியமாகிய பிள்ளைகள் உண்டாகி சாமுவேலை போல, மோசையை போல, யோவா ஸ்நானகனை போல, இயேசுவை போல இந்த உலகத்திலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. இந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும். இரவில் நல்ல நித்திரை தாரும். கெட்ட சொப்பனங்களுக்கும் பயங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய காருண்யத்தின் கரம் பெரிய காரியத்தை செய்வதாக இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.